ஓகே பண்ணிரணும். ம். என்ன ஆ, ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஆ, ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ நெளியறதுலே தெரியுது. ஓ! ஆ, உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஐ திங்க் நீ எனக்கு 7வது பர்சன்னு நினைக்கிறேன். ஆ, 7ஆ? ம். ஆ, பரவால்ல. 7 என்னோட லக்கி நம்பர் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஓ, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாங்க. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா? தம்பி அவசரப்படாதீங்க. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா 1000 பொய் சொல்லி பண்ணுவாங்க. ம். அதே மாதிரி எங்க அப்பாவும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பாரு. என்ன போய்? உங்க வீட்ல என் ஏஜ் என்னன்னு சொன்னாங்க? 24. ஆக்சுவலி என் ஏஜ் 24லாம் இல்ல, 30. 30யா? ம். உன்னை விட நான் 5 வயசு பெரியவ. அதனால நீ வேற பொண்ணை பார்த்துக்கோ, சரியா? ஹலோ. இங்க பாருங்க. இந்த காதல் கல்யாணத்துக்குலாம் வயசு முக்கியம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க சக்சஸ்ஃபுல்லான மென் எல்லாரோட ஒய்ஃப்மே அவங்களோட வயசுல மூத்தவங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நிறையவே தைரியம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா என்கிட்ட இருக்கணும். உங்க உண்மையான ஏஜ் சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு நீங்க தாங்க வேணும். நான் கட்டினா உங்களை தான் கட்டுவேன். டேய், நீ என்ன இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? உனக்கு 25, எனக்கு 30. அதெல்லாம் சரியா வராது. ஏங்க, அதெல்லாம் சரியா வருங்க. இப்ப மட்டும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணல வைங்களேன், நான் காசி ராமேஸ்வரன் சாமியாரா போயிருவேன். என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வாழ்க்கை கிட்ட சாபத்தை வாங்கிக்காதீங்க. சரி, அடம் பிடிக்காது. நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே இல்ல? டபுள் ஓகே. நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. The person you are calling is not answering. ஃபோன் எடுக்காம என்ன பண்றாங்க? வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். ஆட்டோ. இருபது மிஸ்டு காலா? வீட்டுக்கே வந்துட்டாலோ? ஐயோ! என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா? உள்ள வா. ஐயோ, லெக்சர் ஆரம்பிக்க போறாளோ? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நேத்து நைட்டு கால் பண்ணி நான் கிளம்பிட்டேன், போரூட்டோல்ல காலையில வந்து இறங்கிருவேன், நீ தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கணும், ஏன்னா ஆபீஸ்க்கு எனக்கு சீக்கிரமா போகணும்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. அப்புறம் ஏன் என் ஃபோன் எடுக்கல? ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, இவ்வளவு மிஸ்டு கால் வந்திருக்கு. ஆனா ஏன் எனக்கு சவுண்டே கேட்கல? டேய், தூங்கிட்டேன், அதனால தான் ஃபோன் எடுக்கலன்னு உண்மையை ஒத்துக்கோ. போனா போதுன்னு பாவோன்னு மன்னிச்சு விடுறேன். ஆனா இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. சாரிங்க, தூங்கிட்டேன். ஒழுங்கா 90s பையனை கல்யாணம் பண்ணிருக்கணும். உன்ன மாதிரி 2K பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு மெச்சூரிட்டி இல்ல, இஷ்டத்துக்கு இருக்க. ஏங்க, மெச்சூரிட்டி இல்லைன்னா சொல்லாதீங்க. அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. அப்படிங்களா சார்? பார்க்கிங்ல உங்க பைக் இல்லையே, எங்க? நேத்து என் ஃப்ரெண்டு சுரேஷ் வந்தான். 2 நாள் பைக் வேணும்னு கேட்டா தான் கொடுத்துட்டேன். ஏன் ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? உன்கிட்ட நேத்து கால் பண்ணி நாளைக்கு நான் வந்துருவேன், நீ தான் என்ன பிக்கப் பண்ணணும், ஆபீஸ்க்கும் நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும், திருப்பி லஞ்ச் டைம்ல வந்து என்ன செக்கப்க்கும் நீ தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன். சொல்லி இதுக்கெல்லாம் நீ முன்னாடி நாளே பெட்ரோல் போட்டு வச்சிருன்னு 500 அமிச்சேன். அந்த 500க்கு நீ பெட்ரோலும் போட்டு பைக் தூக்கி உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்க. இப்ப சொல்லு, உனக்கு மெச்சூரிட்டி இருக்கா? மெச்சூரிட்டி இருக்கா? ஐயோ, மறந்துட்டோமே. இப்படி சமாளிக்கிறது இப்போ? எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் யோசிக்காத. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன சொல்லணும்? என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, போடா போ. எப்ப பாரு மெச்சூரிட்டி இல்லன்ட்டு. ஏன், அவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குல்ல. 2 பேர்ல ஒருத்தருக்கு இருந்தா பத்தாது. சரியான 90s பூமரா இருக்காங்க. யாரு பூமர்? எங்க அப்பா தான் பூமரு.
உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் ஒரு வழி அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. டேய் ஆ? 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம். எதுக்கு உள்ள ஒரு ஃபேன் வெளிய ஒரு ஃபேன்? உன்னால உள்ள வந்து உட்கார முடியாதா? கரண்ட் பில் அதிகமாகுன்ற மெச்சூரிட்டி கூட இல்லையா? இப்போ என்னங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வரணும் அவ்வளவுதானங்க. ஆமா, வரேன். எல்லாத்தையும் நானே சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ச்சே. அண்ணன் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது உங்களுக்கு தெரியாது போல. சர்ப்ரைஸ். இப்ப யார கேட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்த? இல்லங்க உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வர்ற வழியில வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம. இப்ப இந்த பிரியாணி ஒரு 120 ரூபாய் இருக்குமா? ஆ, ஆமா. அந்த காசுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கி 3 வேளையும் வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்னங்க பண்றது? போ, போய் திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வா. பிரியாணி திருப்பி கொடுத்தா எவன் காசு கொடுப்பான்? என்னங்க போலாமா? ம். இல்ல எனக்கு புரியல. எனக்கும் புரியல. இது உன் பைக் தானே? நீ தானே யூஸ் பண்ற? பைக்க க்ளீனா வச்சுக்கணும்ன்ற ஒரு பேசிக் மெச்சூரிட்டி கூட இல்லையா? சரிங்க பைக்கை துடைக்கிறேன், நீங்க வந்து உட்காருங்க. க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடு. ஓ. என்ன? இல்லைங்க உங்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ல அதான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டா பெயின் கம்மியாகும்னு. ரீல்ஸ்ல கண்ட கருமத்தை பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா பெயின் குறையும் எவன்டா சொன்னது? சின்ன புள்ளத்தனமா பண்ணிக்கிட்டு மெச்சூரிட்டியே இல்லாம போடா. மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி, இந்த மெச்சூரிட்டி எந்த கடையில கிடைக்கும்? சரி டேய், நான் வீட்ல இல்லனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆட்டமா ஆடிட்டு இருக்காத. ஏங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. நீங்க இப்போ போறப்ப வீடு எப்படி இருக்கோ நீங்க வரும்போது அப்படிதான் இருக்கும். பாக்குறேன்டா பாக்குறேன். ஆமா, பஸ் எத்தனை மணிக்கு புக் பண்ண? 5 o'clock. ஆனா பஸ்ல இருந்து எந்த காலும் வரல, லைவ் லொகேஷனும் வரல. நம்ம பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள வந்துருங்க. ம். பஸ்ல இருந்து ரிமைன் கால் பண்ற மாதிரி தெரியல. நானே கால் பண்றேன். ஹலோ அண்ணா, எஸ்எம்என் டிராவல்ஸா? திருச்சிக்கு 5 o'clock பஸ் புக் பண்ணியிருக்கேன். பஸ் இப்போ எங்கண்ணா இருக்கு? என்ன ரியாக்ஷன் மாறுது, என்னாச்சுன்னு தெரியலையே. சரிங்கண்ணா. என்னாச்சு? உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா? உன் வீட்ல எப்படி உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? ஏன் இவ்ளோ இமேச்சூர்டா இருக்க? உன்னை பஸ் புக் பண்ண சொன்னது ஒரு குத்தமா? இப்போ என்னங்க ஆச்சு? உன்னை பஸ் இன்னைக்கு புக் பண்ண சொன்னா அடுத்த வாரத்துக்கு போட்டு வச்சிருக்க. அடுத்த வாரத்துக்கு புக் பண்ணிருக்கேன். ஐயோ நான் திட்டியும் பிரயோஜனம் இல்ல. வண்டி எடு. சாரி. நீ பஸ் அடுத்த வாரம் போட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. திருச்சிக்கு புக் பண்ண சொன்னா திருச்சூருக்கு புக் பண்ணி வச்சிருக்க. அந்த ஆள் என்ன கேவலமா கேக்குறான். திருச்சிக்கும் திருச்சூருக்கும் கூட உனக்கு ஸ்பெல்லிங் தெரியலையான்னு. திருச்சூருக்கா போட்டிருக்கேன். ரோடுன்னு பாக்குறேன், இல்லனா பலர்னு ஒன்னு கொடுத்துருவேன். வண்டி எடு. டேய், என்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டு போல? கவியா வந்துட்டீங்களா? சரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க, சாப்பிடலாம். சாப்பிடலாமா? டேய், நான் உன்கிட்ட இன்னைக்கு என்ன சொன்னேன்? தெரியலையே. என் ஆபீஸ் மேட்டோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, சோ அதனால எதுவும் சமைச்சிராதன்னு சொன்னேன்ல. ஆமால மறந்தே போயிட்டேங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். டேய் நில்றா. அறிவே இல்லையா? ஏன் இவ்ளோ தத்தியா இருக்க? நான் சொல்றத ஞாபகமே வச்சுக்க மாட்ற. நீ ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு. இவ்ளோ மெச்சூரிட்டியே இல்லாம இருக்க. ஏங்க இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க மெச்சூரா இருக்குன்றதுக்காக நானும் மெச்சூரா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. நம்ம கல்யாணத்தப்ப என்ன சொன்னீங்க? நான் உங்களை பாத்துக்கிறத விட நீங்க என்ன பாத்துக்க தானே ஆசைப்படுறதா சொன்னீங்க. இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னு சொல்றீங்க? சரி விடு, நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. அப்படிலாம் எதுவும் விட வேணாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணா அந்த தப்பை அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு மட்டும் சொல்லுங்க. தப்பு பண்றேன்னு தப்பை மட்டுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. மெச்சூரிட்டிங்கிறது உடனே யாருக்கும் வந்துடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எனக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களால தான் பொறுக்க முடியலல்ல. ஒன்று பண்ணுங்க, பேசாம நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். மெச்சூராக இருக்க ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆ
தேவா, ஏங்க என்கிட்டலாம் ஒன்றும் நீங்கள் பேச வேணாம் போங்க. எப்பா டேய், சாரிடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ஏங்க கோவத்தில் என்ன வேணா பேசுவீங்களா நீங்கள்? அது இல்லடா, என்னதான் நான் மெச்சூர்டா இருந்தாலும் என் ஹஸ்பண்டும் எல்லாத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ எவ்வளவு லேசியா இருக்கு தெரியுதா? எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ற தெரியுதா? சரிங்க, இனிமேல் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீ எதுவும் புரிஞ்சுக்க வேணாம், நானே உன்னை புரிஞ்சுக்கிறேன். இனிமே உன்னை எதுவும் சொல்லல, போதுமா? போய் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு. ஏங்க நான்லாம் ஃபங்க்ஷன் வரலங்க. நான் தெரியாமல் அந்த ஃபங்க்ஷனில் சின்னதாக தப்பு பண்ணக்கூட மெச்சூரிட்டியில் நீங்கள் ஏன்ட்ட கோவப்படுவீங்க? எனக்கெல்லாம் பயமாக இருக்கு. இங்க பாரு, ம், என் புருஷன் என்னை விட சின்ன பையன்றதுனால அவன் இப்படிதான் இருப்பான்றத புரிஞ்சுக்கிறேன். சரியா? இனிமே நான் உன்னை எதுவும் சொல்லல. இந்த பிரச்சனையை இதோட விடலாமே. ம், சரி, போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு. ஏங்க ஒரு நிமிஷம். என்னடா? நீங்கள் ஃபங்க்ஷன் போகணுன்னு சொன்னதை மறந்துட்டு நைட் ஷோ படத்துக்கு புக் பண்ணிட்டேன். ஐயோ பாவம். நீங்களாவது உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட மெச்சூராக நடந்துக்கோங்க.